ஹலோ எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் டைமில் காமனாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணால் எப்படி வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கவங்களா இருக்கட்டும், மேபி வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்டக் ஆகிறவங்களா இருக்கட்டும், எக்ஸாம் ஃபோபியா இருக்கவங்க யாருக்காக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போவீங்களோ அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லேயே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேன் கார்டு ஆர் ஆதார் கார்டில் வந்து நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும் அண்ட் நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 10th மார்க் ஷீட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டேட்டா வச்சு நீங்கள் கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போவீங்களோ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வேலிட் ஐடி ப்ரூஃப் லைக் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மூணில் நேம் வந்து எது கரெக்டோ அந்த நேம் டீட்டெயிலை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கொடுங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் தப்பாக அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அமௌண்ட்டு தான் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போகும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ண உடனே ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரில் வந்து ஒரு 1 வீக் நம்ம படிப்போம். அதுக்கு பிறகு அந்த ஃபயர் வந்து காணாமல் போயிடும். அப்படி இருக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு குவிஸ் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ரீசனிங்காக இருக்கட்டும், ஒரு டிஏயாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டில் வந்து குவிஸ் போடுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அந்த மாதிரியாவது பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, போர் அடித்தாலாவது நம்ம படிக்கணும். அந்த மாதிரி உங்களோட ஷெட்யூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டச்லையும் வந்து நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு. தென் அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டு வந்ததுலேருந்து எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் டைம் இருக்கும். அந்த 2 வீக்ஸில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ண வேண்டியது மார்க் டெஸ்ட். எப்படி நம்ம சாப்பிட மறக்க மாட்டோம், தூங்க மறக்க மாட்டோமோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு நம்ம மறக்கவே கூடாது. டெய்லி மார்க் டெஸ்ட் போடுறது மட்டும் இல்லாமல் வீக் பாயிண்ட் எது, வீக் செக்ஷன் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முந்தின நாள், இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து மைண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபைலப் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு வந்து ஃப்ரெஷ்ஷான டாபிக்ஸ் எதுவும், ஐயோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆச்சு, அதை நான் படிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு படிக்க உட்காராதீங்க. ஃப்ரெஷ்ஷான எந்த டாப்பிக்கையுமே பிஃபோர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஈவன் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகலைன்னா கூட ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு மோர் தென் எனஃப். அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நைட் வந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி புதிய டாபிக் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஏர்லியாக வந்து தூங்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நாளைக்கு ரிப்போர்ட்டிங் டைம், எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒரு 8 o'clock கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடியாவது, அட்லீஸ்ட் ஒரு 40 minutes முன்னாடியாவது எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு போய் பாருங்கள். அப்போ தான் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ஐடி ப்ரூஃபை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில், என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவையோ அதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பஸ்ஸில் போகிறப்ப இருக்கட்டும், ரிலாக்ஸாக, டென்ஷன் எதுவுமே எடுத்துக்காமல் போங்க. ஏன்னா வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது நமக்கு பேங்க் எக்ஸாம். மைண்ட் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வந்து மைண்டை நம்ம ரிலாக்ஸாக வச்சுட்டு ஹாப்பியாக நம்ம போய் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு நல்லது. எக்ஸாம் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த டென்ஷனையுமே எடுத்துக்காதீங்க. கூலாக வந்து எக்ஸாம் சென்டர் போங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் போயாச்சு, மறக்காமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ரிலிம்ஸ்க்கே வந்து ஒரு 2 hours வந்து நம்ம எக்ஸாம் சென்டரில், ஐ மீன் அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சஃபிஷியண்ட்டான அளவு ஃபுட் இன்டேக் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு வெளியே நிறைய பேர் வந்து உங்களை சுற்றி வந்து புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பசில் சால்வ் பண்ணி பார்ப்பாங்க, யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ ஆக்சுவல் காம்படிட்டர் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். இங்கே மற்றவங்கள பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வந்து இங்கே ஒரு சர்டன் கட் ஆஃப் வைப்பாங்க, அதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம்.
ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த ரேங்கிங் சிஸ்டமே வந்து இங்கே இல்லை. ஸோ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து பக்கத்தில் புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் படித்ததுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் தென் இனஃபாக இருக்கும். ஸோ அதை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக எக்ஸாமுக்குள்ளே போங்க. ஸோ அடுத்து ஒரு 1 hour எக்ஸாம் போனதுமே டைமர் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்பயும் மைண்டை அமைதியாக காமாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது எதுவாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷன் இருக்கும். குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷனுமே வந்து கொஞ்சம் ஒரு செக்ஷன் ஈஸி, ஒரு செக்ஷன் மாடரேட் அண்ட் இன்னொரு செக்ஷன் டஃப்பாக தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 3மே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே 35 அடிக்கிற மாதிரி 30 அடிக்கிற மாதிரிலாம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணோடனே ஈஸியாக இருந்தால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வந்துடும், மைண்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், நமக்கு ஈஸி நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அடுத்தடுத்த செக்ஷன் கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணுவோம். இன்கேஸ் அந்த செக்ஷன் வந்து டஃப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட எய்ம் வந்து ஒரு 25+ வந்து அப் 20+ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலான்னு போவீங்க. பட் ஒரு 15 தான் உங்களால் பண்ண முடியுது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு கொஸ்டின் டஃப்னா எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். சும்மா தேவையில்லாமல் வந்து அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அட்டெம்ப்ட் வந்து கம்மியாக இருக்குது, 15 தான் நான் பண்ணியிருக்கேனே, 20க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாத கொஸ்டினுக்கு வந்து சும்மா ஃப்ளூக்கில் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால அக்யூரசி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் பேங்க் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அக்யூரஸியை போட்டால் நார்மலைசேஷனில் கூட உங்களுக்கு மார்க் வந்து பூஸ்டப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டஃப்பாக இருந்தால் ஓகே, அந்த செக்ஷன் டஃப்பாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அதோட நிப்பாட்டிக்கோங்க, கெஸ் ஒர்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இப்போ குவான்ஸ் வச்சுப்போம். குவான்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கல, அரித்மெட்டிக் டாபிக் படிக்கல, அந்த ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். மேக்ஸிமம் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து அப்ராக்சிமேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்க மாட்டாங்க. பட் கேட்டால் கூட ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து அதை தாண்டின நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஏ, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாலே 15+ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் பேசிக்காக உள்ள அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து நியர்லி 20 மார்க்ஸ் பக்கத்தில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது போக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் அண்ட் நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஏ இந்த தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் வந்து போக பாருங்கள். ஸோ குவான்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜஸ்லேருந்து ஒரு டாபிக் இருக்குது. ஏஜஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. கொஸ்டின் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் போட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். இல்லை நான் பென் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கு தெரியும் நம்ம எந்த லெவலில் வந்து அரித்மெட்டிக் ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைனா அந்த கொஸ்டின் போடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து போக. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியான டாபிக்ஸ் பல்காக வாங்குவோம் இல்லையா 5 மார்க், ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து அரித்மெட்டிக் வாங்க. அரித்மெட்டிக் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போதே குவான்ஸில் வந்து ஒரு அகெயின் 20 மார்க்ஸ் பக்கத்தில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து ரீசனிங். இப்போது சம்டைம்ஸ் வந்து ரீசனிங் செக்ஷனாக இருந்தாலும் சரி, ரீசனிங் லாஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. எல்லாரோட ஸ்ட்ராங் செக்ஷன் லைக் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் வந்து ஸ்க்ரீனோட எண்டு வரைக்குமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு டேட்டாஸ் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது மட்டும்தான் டீட்டெயில் அப்படின்ட்டு தப்பான ஒரு டிசிஷனில் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாரும் பண்ணுற தப்பு, ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே ஒரு பசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆன உடனே வந்து நமக்கு இதை சால்வ் பண்ண 5 மார்க் அப்படிங்கிற ஒரு ஆசைனால் 2-3 பாசிபிலிட்டிஸ் ட்ரா பண்ணி நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கேஸ் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து டென்ஷன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாருக்குமே நடக்கிறதா. பட் இருந்தாலும் உங்களோட மைண்டை வந்து காமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டக் ஆகுதுன்னு தெரியுதுன்னா உடனே வந்து இமீடியட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்து போக பாருங்கள். ஒரே கொஸ்டினில் வந்து நம்ம ஸ்டக் ஆகும்போது நமக்கு பின்னாடி வந்து நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நமக்கு டைம் போக போக சால்வ் பண்ண முடியாமல் போகும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பசிலில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட
சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி இந்த மாதிரியான மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுவே அரௌண்ட் உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்துடும். அது முடிச்சதுக்கு பிறகு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டோ, ஃப்ளோர் பேஸ்டு பசில் இந்த மாதிரியான பசில்ஸ்க்கு வந்து நீங்கள் போக பாருங்கள். 20 மார்க்ஸே மிஸ்செலேனியஸ் இருக்கும்போது ரிமைனிங் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பசில்ஸ்லையும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். போட முடியலை, சால்வ் பண்ண முடியாட்டி கூட டோன்ட் வரி. உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா வந்து எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கூட அக்யூரசி கொடுத்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க்கை வந்து வாங்குறத விடைக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பசில் ஸ்டக் ஆகுதா, ஒரு அரித்மெட்டிக் டாபிக் வந்து ஸ்டக் ஆகுதா, ஸ்கிப் பண்ணிவிட்டு போக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் ஃப்ளூக்கில் ட்ரை பண்ணுறேன், ஐயோ மார்க் நம்ம கம்மியாக தானே அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தெரியாமல் நிறைய ராங் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ பிஓ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அக்யூரஸியாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன்ஸில் வந்து மார்க் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது. இடையில இந்த டாக் வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நானும் வெயிட் பண்ணி பேசலான்னு பார்த்தா டைம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.